கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒன்றும் கோர்ஸ் ஒன்றும் கிடையாது. அதற்கு ஒன்றும் படிப்பினைகள் எதுவும் கிடையாது. இவ்வளோ உபவாசம் இருக்க வேண்டும், இவ்வளோ ஜெபிக்க வேண்டும், அப்படி என்கிற எந்த விதிமுறைகளும் கிடையாது. முதலாவது என்ன தெரியுமா உங்களுக்குள் இருக்க வேண்டும்? நீங்கள் சொன்னால் கர்த்தர் கேட்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து வருகிற பொழுது, அந்த இடத்துக்கு உங்கள் அனுபவங்கள் வருகிற பொழுது தான் உங்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். உண்மைதான். நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்கிற இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து வர வேண்டும். அற்புத அடையாளங்கள் குறித்து 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாய் கொடுத்து, இல்லென்றால் அவர் உங்களுக்கு ஒன்றை சொல்லி செய்ய சொல்லுவார். இது நீங்கள் தரிசித்து நடப்பிப்பது. 2வது அற்புதம் என்னவென்றால், நீங்கள் விசுவாசித்து நடப்பது. நான் சொன்னால் கர்த்தர் கேட்பார் அப்படின்னு நீங்கள் ஒரு வியாதியஸ்தர் மீதோ இல்லை மரித்தோரின் மீதோ நீங்கள் வார்த்தைகளையோ நீங்கள் பிராமிஸோ கொடுக்கிற பொழுது அது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை ஆவார்கள், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவார்கள். நீங்கள் சொல்லி கர்த்தர் கேட்கிற இடத்திற்கு நீங்கள் நகர வேண்டும். அப்படியானால் முதலாவது சிறு சிறு காரியங்களிலே நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படி செய்யும். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், சில கரடிகளையும் சில சிங்கங்களையும் நீங்கள் கொல்ல வேண்டும். அதுதான் கோலியாத்து போன்ற மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நடப்பிக்கும். நீங்கள் சொல்லி கர்த்தர் கேட்க வேண்டும். நிச்சயமாக அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒரு அதிகாரியை தெரியும் என்றால், அவர் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஒரு இடத்துக்கு ஒரு பிரச்சனை என்று உங்களுக்கு வருகிற பொழுது நிச்சயமாக அவருக்கு உறுதியான வாக்கு கொடுப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் இதிலிருந்து விடுதலை ஆவீர்கள் என்று சொல்வீர்கள். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிறேன், நான் சொன்னால் அவர் கேட்பார் என்று நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மைதான். அதே போல தான் நீங்கள் சொன்னால் அவர் கேட்கணும். அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அவ்விதமாக நீங்கள் அவருடைய நம்பிக்கைக்குரியவராக மாற வேண்டும். பாருங்கள், யோசுவாவை குறித்து ஒரு இடத்திலே இவ்விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தையை தேவன் கேட்டார் என்று. இதை போல கேட்டதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அநேக காரியங்களே கேட்டிருக்கிறார் என்று அர்த்தம். சூரியனை நிறுத்தினான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அவர்கிட்ட சூரியன் நிறுத்தின்னு சொல்லலை, இவனா சொல்கிறான் மனுஷனுடைய வார்த்தையை அதே போல அவர் எங்கேயும் கேட்டதில்லை என்று சொன்னார். அதாவது இந்த உலகத்தையே நிறுத்துகிற அளவிற்கு ஒன்றை கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் சொன்னால் கர்த்தர் கேட்பாருங்க. அது நீங்கள் எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அப்போ நீங்கள் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. என் அப்பா நான் இதை கேட்டால் அவர் செய்வார், நான் இதை சொன்னால் அவர் செய்வார், என் அப்பாவும் இதைத்தான் விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் பிள்ளை என்கிற அதிகாரத்தை எடுக்கிற பொழுது நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக, கர்த்தரை அவருடைய வார்த்தையால் மாத்திரமல்ல கிரியைகளாலும் கர்த்தரை ஜனங்களிடத்தில் காட்டுகிறவராக இருப்பீர்கள். ஆமென்.